மைனாரிட்டி அரசாக இருக்கக்கூடிய விஜய் அரசாங்கம் திமுகவின் கூட்டணி கட்சிகள் கைவிட்டால் ஆட்சி பறிபோய்விடுமோ என்ற பயத்தின் காரணமாக திமுகவையும் செந்தில் பாலாஜியும் சிறையில் அடைக்க பல்வேறு திட்டங்களை வடிவமைத்திருக்கிறது. கரூருக்கு விஜய் செல்லும் பொழுது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்க வேண்டும் என்ற ஒற்றை அஜெண்டா தாவேகாவின் பயமா அல்லது அரசியல் வியூகமா? இது தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமையப் போகிறது அல்லது பாதகமாக அமையப் போகிறதா என்பதை முழுவதும் பார்க்கலாம். பாருங்கள், தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்து புதிய ஆட்சி அமைந்து 55 நாட்கள் ஆகிறது. இந்த 55 நாட்களில் நொடிக்கு நொடி மாறும் பிரேக்கிங் செய்திகள், அரசியல் மாற்றங்கள். அதிலும் குறிப்பாக செந்தில் பாலாஜியை மையம் கொண்டு தமிழக அரசியல் களம் நகர்வது என்பது மிகப்பெரிய அரசியலாக மாறியிருக்கிறது. இப்பொழுது செந்தில் பாலாஜியை கைது செய்ய அவுட்லுக் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது தாவேகா அரசு. இது தாவேகா அரசுக்கான பயமா அல்லது தேர்தல் வியூகமா என்று பார்த்தால் 107 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது தாவேகா அரசு. அதன் மூலம் மைனாரிட்டி அரசாகத்தான் தாவேகா ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறது. எந்த விஜய் வேண்டாம் என்று மு.க. ஸ்டாலின் தான் முதல்வராக வேண்டும் என்று வாக்களித்தாரோ அதனால் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் நிலைமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் நம்பி நாம் எவ்வளவு காலம் ஆட்சியை ஓட்ட முடியும் என்பதற்காக தமிழக அரசியல் களத்தில் இதுவரை இல்லாத குதிரை பேர அரசியலை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே சோபா அனுப்பி வைத்து ஆரம்பித்து விட்டார் விஜய் என்றே கூற வேண்டும். அவர் குறி தப்பியது எஸ்பி வேலுமணி, அதாவது அதிமுகவிலிருந்து ஒரு பிளவை ஏற்படுத்தி எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு உடைந்த அதிமுகவோடு கூட்டணி வைக்கலாம் என்று அவர் கணக்கு போட்டிருந்தார். அதில் முதல் தோல்வி அடைந்தது விஜய்க்கு. விஜயை நம்பி திமுகவில் வந்தவர்களும் சின்னாபனமாகி இருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை திரைமறைவில் அதிமுகவோடு இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என பல்வேறு கணக்குகள் போடப்பட்டிருக்கிறது. என் திருமாவை கூட முதல்வராக்கலாம் என்றெல்லாம் கணக்கு போட்டிருக்கு. ஒரு அரசியல் கட்சி என்றால் எல்லா கணக்குகளும் போடத்தான் செய்வார்கள். இப்பொழுது விஜய் எப்படி திமுக கூட்டணியில் ஜெயித்தவர்களை எல்லாம் இணைத்து ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாரோ அதே போன்றுதான் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து அமைத்தாலும் அது அவர்களது நிலைப்பாடு. மக்கள் ஒன்றும் முழுவதுமாக விஜய் முதல்வராக வேண்டும் என்று வாக்களித்த எம்எல்ஏவோடு இந்த விஜய் இப்பொழுது ஆட்சி அமைக்கவில்லை. அதே நிலைதான் அப்பொழுதும் ஏற்படுத்தி இருக்க போகிறது. மீண்டும் தேர்தல் களத்திற்கு போகும்போது அது குறித்த பல்வேறு விஷயங்கள், மக்கள் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்று அப்பொழுது பார்த்திருக்கலாம். அதே ஒரு பிழையாக செய்து ஆட்சியில் அனுபவமின்மையும் தங்கள் எம்எல்ஏக்களின் குற்ற வரலாறும் தொடர்ந்து எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்கள் செய்து வரும் கீழ்த்தரமான நடவடிக்கைகளின் அடிப்படையில் தாவேகா அரசு தப்பி பிழைத்திருந்தாலும் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான அரசியல் நிலவரமாக இருக்கிறது. அந்த வகையில்தான் வரும் 10ஆம் தேதி கரூர் செல்லவிருக்கிறார் விஜய். அதாவது ஆட்சிக்கு வந்து தான் முதல்வராக இருந்தும் கூட ஒரு 60 நாள் கழித்து தான் தன்னால் பாதிக்கப்பட்ட மக்கள், தன்னை பார்க்க வந்த 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் அப்பொழுது கூற முடியவில்லை. அப்பொழுது இவர்களே அமைத்த கட்டமைப்பு என்பது திமுக ஆட்சி தங்களை நேரில் செல்ல அனுமதிக்கவில்லை என்பதற்காக இறந்தவர்களின் குடும்பத்தை உலகத்திலேயே முதல் முறையாக நேரில் அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியது என்பது விஜயிடம்தான் முதல் தொடங்கியது. தேர்தல் அறிவிப்பு வரட்டும், தெரு தெருவாக எங்கள் தலைவர் வருவார் என்று ஆதவ் கூறினார். அதுவும் நடக்கவில்லை. தேர்தல் முடிந்து 60 நாளாயும் கரூர் விஜய் வரவில்லை. இதெல்லாம் அவர் ஒரு நடிகர் என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தது தான் தமிழக அரசியலாக இருந்தது. இருந்தாலும் இப்பொழுது கரூரில் ஜெயித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைந்து விட்டார். இப்பொழுது கரூரில் இடைத்தேர்தல் வருவது உறுதி. இந்த கரூர் தான் தாவேகாவின் வரலாற்றில் மிக முக்கியமான சம்பவத்தை ஏற்படுத்திய இடம். இந்த இடத்தை வைத்து விஜய் பல்வேறு அரசியல்களை முன்னெடுத்தார். தாவேகாவும்
தானும் எந்த அளவுக்கு அரசியலில் ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறோம் என்பதை உலகிற்கு எடுத்து கூறியது இந்த கரூர் சம்பவம். இருந்தாலும் சிபிஐ விசாரிக்க வேண்டும், மாநில காவல்துறை விசாரிக்கக்கூடாது என்று சிபிஐக்கு கொண்டு சென்றது தாவேகா. அந்த வகையில் கரூர் சம்பவம் சிபிஐயின் வசம் விசாரணையில் இருக்கிறது. அப்படி இருந்தாலுமே கூட எந்த சிபிஐயோ தமிழக அரசோ எதாக இருந்தாலும் செந்தில் பாலாஜி இல்லாமல் கரூரில் ஒரு நகரும் நகராது. ஏன் கொங்கு மண்டலத்திலேயே இருக்காது. இந்த தேர்தலிலும் தாவேகா பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட அதிமுகவின் இடத்தை பறித்து, அதுவும் கோவையில் அதிமுகவில் பறித்து திமுக 4 இடங்களில் வெற்றி பெற்றது என்பது அது செந்தில் பாலாஜி என்ற ஒற்றை மனிதரால் தான். திமுகவுக்கு பக்கபலமாக இருக்கிறார். அதிமுக மற்றும் திமுகவை சேர்ப்பதற்கான முழு வேலைகளையும் செந்தில் பாலாஜி தான் செய்திருக்கிறார் என்றெல்லாம் வரும் தகவல்கள் எல்லாம் விஜய் நம்பிக்கொண்டிருக்கிறார். அதனால்தான் செந்தில் பாலாஜி மீது மிக கோபமாக இருக்கிறார். செந்தில் பாலாஜி ஒருவரும் ஏவாவேலு இருந்தால் திமுகவுக்கான கஜானா அங்கே இருக்கிறது, திமுகவுக்கு மாற்று வழிகளில் முற்படுவார்கள். தாம் முழுவதுமாக மக்கள் ஆதரவோடு ஆட்சியில் அமரவில்லை. அதிமுகவும் திமுகவும் நினைத்தால் தமிழகத்தில் தனது ஆட்சி கவிழ்ந்து விடலாம். தனது ஆட்சி கவிழ்ந்தால் தன்னால் இனி அரசியல் களத்தில் நீடிக்க முடியாது, தன்னை நம்பி வந்தவர்களும் இருக்க முடியாது. ஏனென்றால் அரசியல் அரிச்சுடையே இல்லாமல் தான் தாவேகாவில் அனைவரும் இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த அமைச்சர்களின் செயல்பாடுகளும் எம்எல்ஏக்களின் செயல்பாடுகளும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த 55 நாளில் குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட தாவேகாவின் எண்ணிக்கை வெட்ட வெளிச்சமாகி வருகிறது. சனிக்கிழமை தோறும் கட்சியில் இணைப்பவர்கள் லிஸ்ட் வெளியிட்டு வந்தாலுமே கூட தினந்தோறும் குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை நீக்கும் நடவடிக்கையும் தாவேகாவில் ஒருபுறம் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. எம்எல்ஏவே கட்சியின் முன்னணி மகளிர் அணியைச் சேர்ந்தவரை சீர்படுத்தி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் வந்திருக்கிறது. அமைச்சர் போதைப் பொருளுக்கு ஆளாகி உள்ளார் என்ற காணொளியும் சர்ச்சையாகி இருக்கிறது. தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸின் மூலமாக வருவார் என்றெல்லாம் கூறுவதெல்லாம் விஜய்க்கும் தாவேகா அரசுக்கும் தங்களுக்கு மக்கள் முழுவதுமாக வாக்களிக்கவில்லை என்ற பயம் அதிகமாக இருப்பதன் வெளிப்பாடே திமுகவையும் ஏவாவேலையும் செந்தில் பாலாஜியும் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். அப்படி செந்தில் பாலாஜியை கரூர் சம்பவத்தோடு இணைத்து அவரை குற்றவாளி ஆக்கி தனது அரசியல் பயணத்தை மீண்டும் தொடர வேண்டும் என தாவேகா நினைக்கிறது, விஜயும் நினைக்கிறார். ஆனால் இது போன்ற நடவடிக்கைகளால் கடந்த கால அரசியல்களை எல்லாம் ஜெயித்ததாக வரலாறு இல்லை. சிபிஐ இருக்கும் பொழுது ஆதவ் அர்ஜுன் போலீஸை வைத்து கொன்று குவித்தார்கள் என்று கூறியது சர்ச்சையாகி இருக்கிறது. ஆதவ் ஒருத்தர் தான் தாவேகாவில் பணபலத்தோடு அதிமுகவினரும் பல எம்எல்ஏக்களையும் விலைபேசி வருகிறார். தாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து இதை செய்வதை நியாயப்படுத்தும் விஜய் எதிர்க்கட்சி தரப்பில் சிறு வேலை செய்தால் கூட அரசியல்தான் அவர்களும் செய்கிறார்கள், அதை செய்தால் குற்றம் என்று கூறுகிறார். தாவேகாவை கழிப்பதற்கு 180 கோடியில் செந்தில் பாலாஜியும் அவரது குழுவினரும் திரைமறைவில் பணியாற்றி இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். 35 கோடி விலை பேசப்பட்டதாக ஊத்தங்கரை எம்எல்ஏ கூறியதை உடனடியாக கைது செய்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணனை உடனடியாக கைது செய்கிறார். இதெல்லாம் அரசியலில் அவருக்கு இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாகத்தான் இந்த செயல்கள் எல்லாம் விஜய் செய்கிறார். அதுவும் கரூர் சம்பவத்தில் திமுகவையும் செந்தில் பாலாஜியும் குற்றவாளியாக்கிவிட வேண்டும், அதனால் அரசியல் லாபத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்துவிட வேண்டும் என்ற விஜயின் அரசியல் வியூகம் சாதகமாக இருக்க போகிறதா அல்லது பாதகமாக இருக்க போகிறதா காலம்தான் பதில் சொல்லும். விஜய் இந்த சம்பவத்திற்கு லேட்டாக வந்ததும் ஒரு காரணம். விஜயின் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒழுங்காக இதை ஒருங்கிணைக்காததும் ஒரு காரணம். இதெல்லாம் சிபிஐயின் வசம் விசாரணையில் இருக்கிறது. தீர்ப்புகள் என்ன வந்தாலும் சரி, அதற்கு முன்பாக தீர்ப்பை மாற்றி எழுத வேண்டும் என்பதை தாவேகா அரசு முற்படுகிறது. இப்படி மாற்றி எழுதப்பட்ட தீர்ப்புகள் எல்லாம் இறுதியில் மக்கள் தீர்ப்பில் என்ன ஆனது என்பது உலகம் பார்த்திருக்கிறது. இப்பொழுது வேண்டுமானால் திமுகவை விட தாவேகா மக்களிடம் அதிக செல்வாக்கோடு வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த குதிரை பேரத்தில் அதிமுகவை உடைத்தது, அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை இழுத்தது, அதிலும் டிடிவியின் ஒற்றை எம்எல்ஏவை தூக்கியதெல்லாம்
அனைத்தும் சமூக வலைதளங்களிலும் ஆளுநரிடமும் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. தன் தவறை மறைக்க திமுகவின் பக்கம் மடைமாற்றுகிறார். திமுகவில் செந்தில் பாலாஜியும் ஏவாவேலும் இருக்கும் வரை தன்னால் இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய முடியாது, ஆட்சி நடத்த முடியாது என்பதை அறிந்து ஏதேனும் ஒரு வகையில் செந்தில் பாலாஜியை கரூருக்கு தான் வரும் 10ஆம் தேதிக்கு முன்பாக சிறையில் அடைத்துவிட வேண்டும் என்று நாள் குறித்து விட்டுத்தான் இந்த செய்கைகளை எல்லாம் செய்து வருகிறது தாவேக அரசு என்ற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தாவேக அரசின் சார்பாக விஜய் அரசுக்கு ஆதரவாக டிடிவியின் ஒரு எம்எல்ஏ வந்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதைவிட விஜயே வசமாக மாட்டியிருக்கிறார் வைகோவால். எங்களது 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்தால் அந்த தொகுதிகளுக்கு முதலமைச்சர் விஜயே நேரடியாக பிரச்சார களத்திற்கு வருகிறேன் என்று தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதி வைகோவே பத்திரிகையாளரிடம் கூறியிருக்கிறார். அந்த வகையில் குதிரை பேரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் விஜயே பதவி விலக வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்பது செந்தில் பாலாஜியை கைது செய்தால் மக்களிடம் பெறக்கூடிய கேள்வியாக இருக்கும். தான் செய்யும் தவறையெல்லாம் மறைக்க, தன் சகாக்கள் செய்யும் தவறையெல்லாம் மறைக்க திமுகவையும் செந்தில் பாலாஜியும் ஏதேனும் ஒரு காரணம் கோரி சிறையில் அடைக்க வேண்டிய கட்டாயத்தில் தாவேக அரசு இருக்கிறது. விஜய் இருக்கிறார். அதற்காக ஆதவை உசுப்பேற்றி வருகிறார். ஆதவின் பணபலத்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் ஆட்சி கட்டிலில் இருக்கும் பொழுது என்று திட்டமிட்டு விஜய் செய்யும் அரசியல் நடவடிக்கை அவரது உள்ளுக்குள் இருக்கும் பயத்தின் காரணமாகவே இருப்பதாகத்தான் தெரிகிறது. இந்த அரசியல் வியூகம் விஜய்க்கு வருங்காலங்களில் பாதகமாகத்தான் விளையும் என்பதுதான் கடந்த கால அரசியல் வரலாறுகளாக தமிழகத்தில் இருந்திருக்கிறது. பார்க்கலாம், விஜய் வெர்சஸ் செந்தில் பாலாஜியில் முதலில் யார் வெல்வது, இறுதியில் யார் வெல்வது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.